ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய ஹால் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அண்ட் ஃபுல் டீப் க்ளீனிங் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ப்ளே பட்டன் வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கை கிட்ட தான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாச்சா வந்து இந்த 2 வாரமும் விநாயகருடைய கையிலேயே அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சுருந்தேன். அதே கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா இதை நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த வேலைகள் எல்லாம் தான் செஞ்சிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம தினமுமே க்ளீன் பண்ணாலும் நம்ம வீடு கூட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வேக்யூம் கிளீனரில் சுத்தம் பண்ண அப்படின்னா டஸ்ட்டு பறக்காது. ஆனால் வந்து சீமார் வச்சு கூட்டும்போது அது 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு ஒரு டைம் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சிருச்சு. சரி, கையோட கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சேன். அப்படியே எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எப்போதுமே நம்ம பெண்கள் என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி எந்த பொருளுமே இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னமோ பெரிய ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும் இல்லையா? அப்படி தான் எனக்குமே. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொருளை மாற்றி மாற்றி அங்கே ஒரே பொருளாக தான் இருக்கும். அதை மாற்றி வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் அப்படி ஏற்படும். அப்படி தான் நானுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த விநாயகர் பற்றி ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் வந்து முந்தா நாள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்காங்க, என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மெட்டீரியல். ஸ்டோன் மெட்டீரியல்னால் வந்து நான் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்காது, ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கும். இது வந்து எங்கேயும் வாங்கினேன் அப்படின்னா ஹோம் சென்டரில் வாங்கினேன். இது அமேசான்லாம் இப்போ கிடைக்கிது. நீங்கள் ஹோம் சென்டரில் அமேசான்லேயே நீங்கள் இது வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4999 ரூபா, 5000 ரூபாய் இதோட ரேட்டு. ஸ்டோன் தான் இதோட மெட்டீரியல். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் நல்ல கலை நுணுக்கத்தோடு இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும். பார்த்தா மார்பிள் மாதிரியே இருக்கும். மார்பிள்ங்க அப்படின்னாவே ஸ்டோன் தானே, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விநாயகரை இந்த ஹாலில் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணுங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு பெரிய ஒரு விநாயகர் வாங்கி வைக்கணும் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு. அது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேலரி ஏர்ன் பண்ணுறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஆசைப்பட்டதை எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன். இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த புத்தாவுடைய ஹெட் மாதிரி இருக்குல்ல, இது ஒரு ஃப்ராக்ரன்ஸ். நம்ம வந்து அது அந்த லிக்விட் ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லாமே நல்ல ஒரு ஸ்மெல்லிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். வீடே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச மாதிரி நல்லா இருக்கும். அதனாலே இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் அன்றைக்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த குபேர பெருமான், அவர் வந்து குபேரர் தான் நான் வாங்கி வச்சது. சில பேர் வந்து சொல்லுவாங்க அது என்ன ஸ்மைலிங் சைனா பொம்மை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு பண மூட்டையை தூக்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே குபேரர் பார்த்தீங்க அப்படின்னா பண மூட்டையை வந்து தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடியதாக குபேரருடைய அந்த சிலை அது மாதிரி தான் உள்ளது. இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்போ வாங்கினது. அதெல்லாம் அந்த மண்ணில் செஞ்சதா, அது என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்டர் பாரிஸில் செஞ்சதா அது. அதுக்கப்புறம் இவர் வந்து கற்பக விநாயகர். இது வந்து காரில் வைக்கிறதுக்காக, டேஷ்போர்டில் வைக்கிறதுக்காக வாங்கினது. ஆனால் இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்குது காரில் வைக்கும்போது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்து நாளாக அப்படியே அந்த வெயிட்டுக்கு வந்து சாஞ்சிடுது. அதனாலே மறுபடியும் எடுத்தாந்து இங்கேயே வச்சுட்டோம். காரில் இப்போ வந்து அந்த வேல் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று காருக்காகவே ஒன்று வாங்கியிருந்தேன்னு அது நான் ஒட்டவே இல்லை. அதை நான் ஒட்டும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது ஏற்கனவே நான் பதிவாக கொடுத்துட்டேன். அதாவது நம்மளுடைய முருகர் வந்து கையில் வேல் பிடிச்சிருக்க மாதிரி 2 பக்கம் மயில் இருக்க மாதிரி ஒரு டைம் நான் கூட வீடியோவாக போட்டிருந்தேன். அப்போ கூட கேட்டாங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து தான் கிடைக்குதோ அப்படின்ட்டு. சின்ன சின்ன அழகான கலை நுணுக்கமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெடிஷ்னலாக உள்ளது வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன்.
இப்போ இதுவுமே இந்த கற்பக விநாயகர் வந்து அங்கே கோயில் ஸ்தலத்திலே போயிட்டு பிள்ளையார்பட்டியில் வாங்கி கார் டேஷ்போர்டில் வச்சது தான். ஆனால் என்ன அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு மெட்டல், ரொம்பவுமே வெயிட்டாக தான் இருக்குது அது. அதனால் அது சாஞ்சிருது. சரி வீட்டுக்கு முன்னாடியே கொண்டாந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடி தான் வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாமே இந்த செல்ஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சமாவது வீட்டில் வந்து அந்த டஸ்ட்டு வந்து சேராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத தூசிகள்லாம் அப்படியே படிஞ்சிட்டே தான் இருக்கும். அதை கையோடு நம்ம வந்து மாதம் ஒரு டைம் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வீடும் எப்போதுமே நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஏற்படும். இப்போது நம்ம இந்திய நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, போர் நடந்துகிட்ருக்குது. இதை பார்க்குறப்போ நாம் இந்தியனாக இருந்து நம்மளுடைய இந்திய நாட்டை நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா எல்லா உயிர்களும் உயிர்கள் தானே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது, அங்கே பாகிஸ்தானில் அந்த குழந்தைங்க அழுகிறத பார்க்கும்போது, தன்னோட பாபான்னு சொல்கிறாங்க, தன்னோட அப்பாவை தான் அங்கே பாபான்னு சொல்லுவாங்க போல், தன்னோட அப்பாவை பார்க்கணுன்னு அந்த குழந்தை கத்தும்போது அதெல்லாம் ஒவ்வொரு அந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்மளுக்கு மனசை வந்து ரொம்ப உருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகல்காமில் நடந்த அந்த கொலைவெறி தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நடந்த விஷயங்களை நாம் நினைக்கும் போது கண்ணுக்கு முன்னாடியே தன்னோட உயிருக்கு உயிராக இருந்த அத்தனை உறவுகளையும் அவங்க வந்து சேதப்படுத்தும் போது இப்படி நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் வந்து எதுவும் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு அளவுக்கு தான் நம்மளால் பேச முடியும். அதுக்கப்புறம் நம்ம மனசில் தோணுனாலும் அதை வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையும் யூடியூப் சேனலில் இருக்குது. ஏன்னா அதுக்கான நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் பேசவும் முடியாது. அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசணும்னு எனக்கெல்லாம் ஆசை. ஆனால் வந்து பேச முடியாது, ஒரு லிமிட்டாக தான் நம்ம எதையுமே சொல்ல முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை காக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டை காக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா மனதார ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க நம்மளுடைய தாயகம் திரும்பி வெற்றிகரமாக அவங்க திரும்பி வரணும். குழந்தைங்களை, அம்மாவை, அப்பாவை, தன் மனைவியை எல்லாரையும் விட்டுட்டு நம்மளுடைய நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்காக போய் அங்கே கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை விட மேலானவங்க. அதனால் அவங்கள நாம் வந்து எப்போதுமே அவங்களுக்காக ஒரு நிமிஷமாவது நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எப்போதுமே நம்ம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அவங்க அங்கே கஷ்டப்படுற ஒவ்வொரு நிமிஷத்தினால தான் நாம் இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால் எல்லா சகோதரிகளும் மனதார வேண்டிக்கோங்க. இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி, இது அப்படியே சமாதானம் ஆகிடணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிர்களுமே உயிர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அதை தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, நடந்த அத்தனை விதமான சம்பவங்களுக்கும் அவங்க காரணமாக இருந்தாலும் நாம் அதுக்கு பதிலடி கொடுத்தாலுமே வந்து என்ன அப்படின்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். அதனால் வந்து எல்லாரும் வேண்டிக்குவோம். இதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் முடியணும். அதே போல் இன்னைக்கு காலையில் கொடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி கொடுத்ததிலும் நேற்று கொடுத்ததில்லையும் என்னோடய பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஈஸ்வரன் சரிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கன் ஷூட்டராக இருக்காங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சிஸ்டர் எல்லாருமே நல்லபடியாக நம்மளை பார்க்குறக்கு வெற்றிகரமாக திரும்பி வருவாங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் ஒவ்வொரு சகோதரியும் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய குடும்பமே இராணுவத்தில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே இராணுவத்தில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன தைரியம் தான் வேணும் இல்லையா. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை வந்து ஒரு இராணுவ வீரரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன தைரியம் இருந்தால் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் நாம் வந்து பாராட்டணும் கண்டிப்பாக. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் தான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு அவங்க நம்மளை விட்டு போகும்போது எவ்வளோ ஏக்கத்தோடு இருப்பாங்க. அதே போல் தன் மகனை பெற்றெடுத்த ஒவ்வொரு அப்பா அம்மா அவங்க தன் பையன் வந்து அடுத்த விடுமுறைக்கு அவன் நல்லபடியாக வரணும் அப்படின்னு எத்தனை கனவுகளோடு எத்தனை பிரார்த்தனைகளோடு அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் எல்லாருமே ஒரு மாதிரி கதிகலங்கி தான் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா. என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படியோ அப்படின்னு
நடக்கிற விஷயங்களை இந்த நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் இந்த சோசியல் மீடியாவில் காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மனக்குமுறலோடு தான் இருப்பாங்க. நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, தனக்கான வேலைகளை கூட அவங்க நிம்மதியாக செய்ய முடியாது. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு துடிப்புலையே எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? எல்லாருக்குமே அதே தான். இப்போது நம்ம நேரடியாக இப்போ வந்து நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் இப்போ ஹஸ்பண்டோ குழந்தைங்களோ இல்லைனாலும் அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். அதனால் வந்து எல்லாருமே மனதார ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல முடிவாக பாசிட்டிவாக முடியணும் அப்படிங்கிறத நம்ம மனமுருகி இந்த ஆண்டவன்கிட்ட நம்ம வந்து வேண்டிக்குவோம். கடவுள் எப்போதுமே எல்லாருக்குமே துணை இருப்பாங்க. அதே போல் இன்றைக்கி காலையில் நான் கொடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சரிதா ஈஸ்வரன் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, அக்கா நமது சப்ஸ்கிரைபர் உறவுகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே டைமில் பூஜை அறையில் அமர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம். கண்ணீர் விட்டு மனமுருகி முப்படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பத்திற்காகவும் மனமுருகி வேண்டுவோம். சத்தியமாக பிரபஞ்சமும் கடவுளும் கண்டிப்பாக போர் வந்து சமாதானத்தில் முடியும் என்று வேண்டிக் கொள்வோம். முப்படை வீரர்கள் அனைவருக்கும் நமது உடன்பிறப்புகள் அவர்களுக்காக நம்மால் என்ன பிரார்த்தனைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வோம். பொள்ளாச்சி கருப்பசாமி கோவில் அனைத்து வீரர்களுக்காகவும் சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்கிறேன். கவலை வேண்டாம், நமது வீரர்கள் அன்று அவர்களின் குடும்பத்தார்களுக்காக கடவுள் பிரபஞ்சம் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே போல் வந்து சுந்தர்ராஜ பெருமாள் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சகோதரியும் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் எல்லாரும் கடவுளிடம் வேண்டிக்கொள்வோம், நீங்கள் சொல்வது போல் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். நீங்கள் லைவ் போட்டு ஒரே டைமில் செய்ய முடியுமான்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர் இன்றைக்கி இந்த சேனல்லே லைவ் வர முடியுது அப்படின்னா நான் கண்டிப்பாக வர்றேன். எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைகள் வந்து செய்வோம். நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வோம். கண்டிப்பாக எல்லாமே சமாதானத்தில் முடியணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். அதே போல் அந்த முப்படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த டிவியில் பிரதமர் கூட உட்காந்து அவங்க 3 பேரும் பேசினப்போ, தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை 3 தலைவர்களும் பேசுகிறப்போ அவ்வளோ ஒரு அது என்ன ஹவுஸ் பம்ப் சொல்லுவாங்கல்ல, புல்லரிப்பு, அது மாதிரி இருந்தது. என்னமோ வந்து ஒரு விஷயம் நம்ம நாட்டில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்ம போர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் தான் நம்ம வந்து அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து டிவி வந்து இல்லாத காலங்களில், சோசியல் மீடியாவே இல்லாத காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி நாம் வந்து கேள்வி தான் பட்டிருப்போம். ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குங்கிறத நாம் வந்து பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ அது அவ்வளோ ஒரு புல்லரிப்பை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. அந்த செந்தூர் அப்படிங்கிற ஆப்ரேஷன் செந்தூருங்கிற இடத்துல நடக்கக்கூடிய அந்த போரெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக பேசணும் அப்படின்னா நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பேசணும்னு தோணுது. ஆனால் இது வந்து யூடியூப்புங்கிறப்போ ஒரு வரைமுறை இருக்குது, இவ்வளோதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி. நிறைய அரசியல் பேசக்கூடாது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக நம்ம பேசி தான் ஆகணும் கண்டிப்பாக. அதனால் அங்கே நடந்த அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த தீவிரவாதி போய் நீ மோடிக்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பினான் இல்லையா, அந்த மோடிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு குட்டியாக ஒரு படம் போட்டு அதை வந்து அழகாக காட்டியிருந்தாங்க. நீ அந்த தீவிரவாதி துப்பாக்கி வச்சுட்டு நீ போய் மோடிக்கிட்ட சொல் அப்படிங்கிற ஒரு படத்தோடவும், அந்த பொண்ணு வந்து மோடிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு போட்டதோட அந்த படத்தோடவும் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு புல்லரிப்பாக இருந்தது. இதை நம்ம எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல, மிகைப்படுத்தி பேசிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அரசியல் வந்து நம்ம அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் எல்லாருக்கும் துணை இருப்பார். நம்பிக்கையோடு எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லா குடும்பத்துக்காகவும் பண்ணுங்க. எல்லாரும் தவிச்சிட்ருக்கிற எல்லா பெற்றோர்களுக்காகவும், தன் கணவனுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு அந்த வலியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும்
நாம் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம வந்து யதார்த்தமாக நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு போயிடுவோம். இன்றைக்கி எத்தனை பேர் அதை பற்றி நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா இதையே நினைப்பான், இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க வந்து அந்த எண்ணோட்டத்திலே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே அது ஒரு பக்கம் அது என்னமோ நடக்குது, நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு மிலிட்ரிக்கு நம்மளுடைய ஹஸ்பண்டையோ அப்பாவையோ பையனையோ அனுப்பின அந்த குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு வயசோடு அவங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? என்னமோ ஏதோ எப்படியோ அப்படிங்கிற ஒரு தவிப்போடவே இருப்பாங்க. அந்த குரலை எப்படா கேட்கலாங்கிற ஒரு ஆர்வத்தோடவே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த தவிப்பு வந்து அந்த ஹார்ட் பீட்னு சொல்லுவோம்ல, அது எவ்வளோ வேகமாக துடிச்சிட்ருக்கோம். அங்கேருந்து ஒரு கால் வராதா? நம்ம ஹஸ்பண்டுடைய குரலை கேட்க மாட்டோமா? நம்ம பையனுடைய குரலை கேட்க மாட்டோமா? நம்மளுடைய அப்பாவுடைய குரலை கேட்க மாட்டோமா? அப்படின்னு ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளவு தவிப்போடு இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாமே ஆறுதலாக நாம் கூட இருந்து இந்த சோசியல் மீடியாவில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனைகள் தான் செய்ய முடியும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனைகள் பண்ணுவோம். இது வந்து வெற்றிகரமாக முடியணும், எல்லாரும் சந்தோஷமாக நம்மளுடைய தாயகம் நோக்கி எல்லாரும் வரணும் அப்படின்னு மனமுருகி எல்லாரும் வேண்டிக்குவோம். இப்போ அப்படியே வந்து விலாகுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் விநாயகர்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கு அவ்வளோ கருப்பாக இருந்தது. அந்த காற்று படப்பட என்னாகும் அப்படின்னா ஃபுல்லாமே வந்து கருகருன்னு இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா பலவளன்னு புதுசு மாதிரி விளக்கி கொண்டாந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மாறுதல் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுட்டேன். நம்மளுடைய யூடியூப் ப்ளே பட்டனையும் அந்த செல்ஃப்லேயே முன்னாடி தான் வச்சுருக்கேன், அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா அந்த பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்டுக்கும் நம்மளுடைய யூடியூப் இருக்கிற அந்த ப்ளே பட்டனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக எடுத்து காட்ட மாட்டேங்குது. அதுதான் வந்து எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையாகவே இருந்தது. அடுத்து அதை யோசனை பண்ணி தான் எடுத்து வைக்கணும் கரெக்டாக. இல்லை அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கட்டும். ரொம்ப அது வீட்டுக்கு முன்னாடி இருந்தாவே போதுமானது தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்ச பின்னாடி அது ஒயிட் கலரில் இருந்த காட்டிக்கு இந்த ப்ளே பட்டனுமே சில்வர் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிறதில்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே சோபாலெலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சோபாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக வேக்யூம் கிளீனரில் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். ஆனால் வந்து அந்த டிவி ஷோகேஸ் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. சரி, அது இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்றே நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சர்மிளா அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா, என் கணவர் இந்திய இராணுவத்தில் பணியாற்றுகிறார். இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் எல்லையான ராஜஸ்தானில் உள்ளார். அவருக்காகவும் என் அனைத்து இராணுவ சகோதரர்களுக்காகவும் வேண்டுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து எல்லா சகோதரிகளுமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சகோதரி நல்லபடியாக வருவாங்க, கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் இல்லையா? அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சு உங்களுடைய கணவர் வந்து உங்களை நோக்கி உங்களை பார்க்க வருவார். எல்லாரும் வெற்றியை கொண்டாட எல்லாருமே தயாராக இருப்போம். அப்புறம் லெட்ஸ் மேக் அவர் ஹோம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கா, எங்கள் வீட்டில் நான் வைத்த துளசி சூப்பராக வந்திருந்தது. எங்கள் மாடியில் குடியிருப்பவர்கள் வாசல் கேட்ட திறந்து போட்டு விட்டார்கள். ஆடு வந்து என் துளசி செடியை சாப்பிட்ருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் சிஸ்டர். இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன், துளசி செடி வந்து ஆடு ஒரு டைம் கடிச்சா அடுத்த டைம் வந்து அது ஓரளவுக்கு தளைஞ்சு வரும். எந்த செடியுமே ஆடு கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வரவே வராது. அந்த ஆட்டோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஜெல்லானது அந்த செடியை வந்து காய வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு கடிச்சா ஒன்றும் ஆகாது, ஆடு கடிச்சா அது மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அடுத்த டைம் வந்து அது கடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினமும் காலையிலேயே சாயந்தரம் லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க, நல்லா வந்துடும். கொஞ்சம் வளர்ச்சி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு துளி டிஏபி உரம் வச்சு விடுங்க, நல்லாவே வளரும். ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க. அது வெட்டி விட்டால் கூட துளசி செடி வரத்தான் செய்யும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த டைம் நல்லா பார்த்துக்கோங்க.
அதே போல் திருப்பதி மகிஷா அப்படிங்கிற ஐடியிலேருந்து சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் காஷ்மீர் பாலில் இருக்கார், அவருக்காகவும் ப்ரே பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சகோதரி, எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். எல்லா சகோதரிகளும் உங்களுக்காக எல்லாருமே வேண்டிக்குவாங்க. கண்டிப்பாக சகோதரி, கவலைப்படாமல் இருங்க. அதுக்கப்புறம் பாலா முருகன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வணக்கம் சகோதரி, நம்ம வீட்டில் கருந்துளசி செடி தொட்டியில் 4 வருடங்கள் வளர்த்து வருகிறேன். சில மாதங்களாக துளசி இலையில் தண்டு பகுதி காய்ந்து போன நிலையில் இருக்கிறது. ஆனால் இலை சின்னதாக இருக்கிறது. இலை செழிப்பான நிலையில் உள்ளது செழிப்பான நிலையில் வர்றதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு இப்போ முதல் ஐடிக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விடுங்க. இந்த வெயிலுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளும் காஞ்சி போனது மாதிரி தான் இருக்குது. காலையிலையும் சாயந்தரமும் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றி விடலைனாலும் நல்லா தண்ணியை மேலோட்டமாக அந்த செடிகளை குளிர்விக்கிற மாதிரி நல்லா தெளித்து விடுங்க எல்லா செடிகளுக்குமே. அது வந்து நல்லா செழிப்பமாக வளரும். இதையா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 3வது மாடியில் இருக்கோம். எப்படி அக்கா துளசி செடி வச்சு வளர்ப்பது அக்கா சொல்லுங்கள். வெயில் படலைன்னா வாடி போயிடு அக்கா. விதை போடலாமா இல்லை செடி வந்து நட்டு வைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. வாசலில் வைக்கலாமா, வாசல் வைக்கலாமா, வெயில் படாது அக்கா, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஸ்டர், நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பால்கனின்னு எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க தானே, ஓப்பன் சைடு கொடுத்துருப்பாங்க. எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே அப்படி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சு விடுங்க சிஸ்டர். கொஞ்சம் வெயில் காற்று வர்ற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் எவ்வளவுக்கு வளர்க்க முடியுமோ அவ்வளோக்கு வளர்த்து பாருங்கள், கண்டிப்பாக வரும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அவங்க எங்கேயோ மலேசியாலேயோ துபாயிலேயோ இருக்கிறதா சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேட்ட கமெண்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து துளசி செடி கிடைக்காது சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. துளசி செடி கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். நீங்கள் லக்ஷ்மியுடைய ஃபோட்டோவோ சிலையோ வச்சு வழிபாடு செய்யுங்க, அதுவே போதும். எங்கே இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு சிறப்பாக நம்ம வந்து வழிபாடு செஞ்சு வாழ்ந்தாவே நம்மளுக்கு போதுமானது. இல்லைன்னு நினச்சி யாருமே வந்து வருத்தப்படாதீங்க. இப்போ வெளிநாட்டில் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கிடைக்கல அப்படின்னா ஓகே. அதனால் நீங்கள் லக்ஷ்மியுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்க சிஸ்டர், ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க. அப்புறம் வாசுகி பிஎம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கையில் மருதாணி வைங்க அம்மா, சூப்பராக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி, வெயில் காலம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வெயில் காலம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். துளசி மாடம் பூ போட்டு தான் பூஜை செய்யணுமா, இல்லை வெறுமனே சாம்பிராணி ஊதுபத்தி காண்பித்தால் போதுமாமாம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஒரு தெய்வத்துக்கு நாம் வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பூ இருந்தது அப்படின்னா பூ வைங்க, பூ இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பிராணி காட்டிக்கோங்க. ஏதாவது ஒரு பூ நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்குல்ல, அதுக்காக தான். துளசிங்கிறது அது ஒரு செடி இல்லை, அது வந்து லக்ஷ்மியின் ஒரு உருவம், அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. லக்ஷ்மி தாயார் வாசம் செய்து வாழக்கூடிய ஒரு செடி அப்படின்னா அது துளசி செடி. அது ஒரு தெய்வம் மாதிரி தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பூஜை, புனஸ்காரம் எல்லாமே வந்து துளசி செடிக்கு இருக்கணும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. துளசியை பார்த்தாவே நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாமி படத்துக்கு எப்படி நம்ம பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சகிச்சி கிருஷ்ணா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அக்கா என் ஹஸ்பண்ட் ஆர்மியில் காஷ்மீர் பார்டரில் இருக்கார், அவருக்காகவும் ப்ரே பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சகோதரி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா அப்படின்னா வந்து யார் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோசியல் மீடியாவில் உள்ள கமெண்ட்ஸுகளெல்லாம், அந்த வீடியோவுக்கு வர்ற கமெண்ட்ஸுகளெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா இந்தியா அப்படின்னா யார், இந்தியாவில் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவு வரணும், எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே மனிதாபிமானம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. எல்லா உயிர்களுமே உயிர் தானே இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த தப்புகளுக்காக பொதுமக்கள், ஜனங்கள், குழந்தைங்க எல்லாருமே வந்து பாதிப்படைகிறாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு நம்மளால் முடிஞ்சது கடவுள்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவோம். 2 நாடுமே சமாதானம் ஆகட்டும். நம்ம யாருங்கிறத காட்டியாச்சு இல்லையா? அதனால் சமாதானமாக போகலாம் அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக எல்லாரும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே சிஸ்டர் நேற்று வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் லைவ் வந்து முகத்தையாவது காட்டிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சிஸ்டர். எனக்கு என்ன அப்படின்னா அந்த நம்மளுடைய அம்மனி நேச்சுரல் விளாக் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் நான் ஏற்கனவே நான் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா வீடியோ, அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த ராமருடைய காமெடியெல்லாம் போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா மானிட்டேஷன்ஸில் ஒரு ப்ராப்ளமாக அது அப்படியே நிற்கிது. அது வந்து என் பையன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதனாலே நான் வந்து அதில் வீடியோ போடலாமா வேண்டாமா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடி நம்ம சேனல் ஆரம்பிக்கணுமா என்னங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது. நான் வந்து அதில் இப்போ 5000 வியூஸ் இருந்தது, அதை வச்சு அப்படியே 5000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, அதை வச்சு அப்படியே ரன் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே எனக்கு 7000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ஒரு 2-3 வாரத்துலேயே 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். அவ்வளோ ஸ்பீடாக அது வந்து ரன் ஆச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ கொடுத்தேன், தொடர்ந்து லைவ் போட்டுகிட்டே இருந்தேன் இல்லையா அந்த சேனலில். இப்போ மானிட்டேஷன் அப்ளை ஆகி அங்கேருந்து மெயில் வந்துருச்சு. நான் அப்ளை பண்ணேன், திருப்பி வந்து மெயில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாட் மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் ரீசன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்திருக்கிறதுனால இப்போ நான் வந்து அதில் லைவ் வரலாமா வேண்டாமா, வந்து அது வேஸ்ட்டாக போயிடுமே, எதுக்கு டைம்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே ஒரே குழப்பத்தில் இருக்குது. தம்பி வந்து இப்போ எக்ஸாம் முடிச்சு வருவான், நான் வர்றதுக்கு ஒரு 2-3 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு நீட்டாக செஞ்சு கொடுக்குறம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் நீங்கள் பண்ணாதீங்கம்மா, அப்படியே விட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை அப்படியே விட்டுருக்கேன். அதனால தான் அதில் வீடியோவுமே நான் போடலை. சரி, அது வரைக்கும் இதில் வந்து லைவ் வரலாமா அப்படிங்கிறது எனக்கு லைவ் வர்றக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. கஷ்டங்கிறத விட அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லைனாக படிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வந்து முகத்தையாவது காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சகோதரி ஒரு அரை மணி நேரமாவது லைவ் போடுற மாதிரி நான் வர்றேன். ஆனால் இந்த சேனல்லையே நான் வர்ற மாதிரி எதுவும் பார்க்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நான் வந்து செய்கிறேன், இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட வந்து அந்த பூஜையை செய்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு 3-4 மணிக்கு மேலே நான் ஒரு 1/2 hour வந்து லைவ் போடுற மாதிரி வருவேன். வாங்க எல்லோரும் பார்ப்போம், எல்லாருமே வந்து வேண்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹாலெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நீட்டாக சோபாலாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேக்யூம் கிளீனர் வச்சு கம்ப்ளீட்டாக நீட் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா மறுபடியும் நம்ம சீமரில் கூட்டினோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டு பறந்து போய் மறுபடியும் அப்படியே படிய ஆரம்பிக்கும். அதனாலே வந்து அப்படியே வந்து வேக்யூம் கிளீனர் போட்டு விட்டுட்டேன். இந்த வேக்யூம் கிளீனர் இருக்கிறது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா டஸ்ட்டை வந்து பறக்க விடாது. நம்ம வீடு துடைக்கவே தேவையில்லை, அவ்வளோ பளபளன்னு ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு தொடச்சி அது மாதிரி எடுத்துரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த வீடு கட்டினா 1 வாரத்தில் அது வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த வேக்யூம் கிளீனர் இன்னுமே அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இது வரைக்கும் அது எந்த ப்ராப்ளமும் வரலை. நானும் அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கொண்டே பத்திரமா வச்சுருவேன். ஒரு வாரத்துக்கு 2 டைம் அல்லது வந்து 1 டைம் ஆகுது வேக்யூம் கிளீனரில் கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சீமார் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த தூசி வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால் அந்த மாதிரி நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன். நீங்களுமே இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் வேக்யூம் கிளீனர்லாம் இருந்தது அப்படின்னா வீடு எப்போதும் நீட்டாக டஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பளபளன்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேக்யூம் கிளீனரே வச்சு க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஃபுல்லாக வந்து அதை கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வரணும், இழுத்துக்கிட்டே வரணும். ஆனால் சீமார் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு 4 கூட்டினோமா கூட்டிட்டு வெளியில் வந்துடுவோம். இதுக்கு டைம் வந்து அதிகம் எடுக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டைம் வந்து அதிகம் எடுத்தாலும் பளபளன்னு பளிச்சுன்னு கூட்டி எடுத்துரும். அதனால் அந்த மாதிரி நீங்களுமே வந்து வாரத்துக்கு 1 டைமோ இல்லை வாரத்துக்கு 2 டைமோ வேக்யூம் கிளீனரில் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற டைமில் நீங்கள் சீமார் போட்டு க்ளீன் கூட்டினீங்க அப்படின்னாவே வீட்டில் அவ்வளோவா வந்து தூசி வந்து படியாது. இப்போ வந்து வீடு துடைக்கிறதுல கொஞ்சம் வந்து கல்லுப்பு கலந்துக்கிட்டேன், அது போக கொஞ்சம் வந்து லைசால் கலந்துட்டு அப்படியே வந்து ஹால் மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே பெட்ரூம் எல்லாம் தொடச்சி அன்றைக்கே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இந்த டஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறக்காக லைட்டாக கையோடையே தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு தொடச்சி விட்டாச்சு.
இப்போ விநாயகர்கிட்ட ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சுருப்பேன், என்னங்கிறத சொல்லுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அது நானே சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தன மாலை வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து என்னோடய பையன் பெரியவன் அம்மா இதை எடுத்துருங்க, இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் அழகாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். ஆனால் வந்து மறுபடியும் அவன் என்ன சொன்னான், முந்தான லைட்டு கூட அம்மா இதை எடுத்துருங்கம்மா, வேறு கூட போடுங்க, வேறு மாலை வாங்கி கூட போடுங்க, இது ஒரு மாதிரி இருக்குது என் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானா. சரி ஓகே அவன் சொல்லிகிட்டே இருக்கான். ஏன்னா அவன் தான் எனி டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விநாயகருக்கு நேரம் அந்த சோபாவில் வந்து ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வந்துட்டானா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பான், அந்த சோபாலே தான் படுத்துகிட்டே இருப்பான். அதனால் சரி ஓகே அவனுக்கு ஏதோ அது ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியுது போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அதை எடுத்து கொண்டாந்து உள்ளே பூஜை அறையில் பெருமாள் ஃபோட்டோவுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ விநாயகருக்கு நம்ம எப்போதும் போட்டிருந்த அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த மாலை தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றுறதுக்கு கோல்டன் கலரில் ஒரு விளக்கு மாதிரி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அதை எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து லக்ஷ்மிக்கு முன்னாடி ஏற்றுறதுக்காக வாங்கியிருந்த தீபம் எல்லாமே வந்து கழுவி சுத்தமாக அடுக்கி வச்சுக்குவேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று மாற்றி வச்சுக்கிறது. இப்போ வந்து விநாயகர்கிட்ட இதை வச்சேன். இந்த தீபம் ஏற்றினோன்னா ரொம்ப அழகாக இருந்தார் விநாயகரே அழகாக இருந்தார், அந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த சந்தன மாலை போட்டிருந்ததுனால அழகாக இருந்தாரா இல்லை அதை எடுத்தோன்னே அழகாக இருக்காரா அப்படின்னு. எனக்கு இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு உருவம் அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி இருந்தது. நிறைய அந்த மாலையை போட்டோன்னே அதுவும் அழகாக தான் இருந்தது. அழகாக இருந்ததுனால தான் நான் அது செஞ்சேன். இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் வந்து சொல்லுங்கள். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் வந்து அப்படியே சிரிச்சிட்டு நம்மளுடைய நிலைவாசலை பார்த்தது மாதிரி உட்கார்ந்துருப்பார். அவருக்குமே வந்து அழகாக ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஏற்கனவே இருந்த மஞ்சள் குங்குமம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக திருநீரில் பட்டையிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு விட்டுட்டேன். இப்போ நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடலை, ஃபுல்லாக வந்து பால் சாம்பிராணி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டு விட்டேன். அவ்வளோ ஒரு மனம், வீடு அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருந்தது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பால் சாம்பிராணி போட்டு விட்டோம் அப்படின்னா வீடு உண்மையாலுமே நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதையுமே நுணுக்கி அந்த சாம்பிராணி கூட சேர்த்து போட்டு விட்டுட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக காட்டி விட்டுருங்க. இந்த பூஜை பண்ணும்போதெல்லாம் நான் உண்மையாலுமே இராணுவ வீரர்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். அந்த சகோதரி சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். முதல் நாள் நான் வந்து வீடியோ பார்த்ததுலேருந்தே என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருப்பேன், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக, எத்தனை பேர் உயிரை கொடுத்து அங்கே வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்காக எல்லாருக்காகவுமே நான் வேண்டினேன். அதுக்கப்புறம் வேண்டியெல்லாம் முடிச்சுட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு மொபைலை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு உட்காரையில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே படித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட்ஸாக நான் வந்து அந்த சகோதரி சொல்லியிருந்ததுக்காக நான் வந்து போட்டு விட்டேன். ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாமே வந்து சாம்பிராணி எல்லாம் அந்த இடுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சாம்பிராணி நல்லா போகிற மாதிரி காட்டி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜை அறையெல்லாம் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் 2 பெட்ரூம் காட்டிட்டு இந்த பக்கம் டைனிங் ஹாலு கிச்சன் எல்லாமே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே கொண்டாந்து விநாயகருக்கு முன்னாடியே வச்சுட்டேன். இங்கே முன்னாடி நிலைவாசலை பார்த்த மாதிரி லக்ஷ்மி தாயாருடைய ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பேன். அவங்களுக்கும் அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த புத்தாவுடைய இது வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம வந்து ஊற்றி அதில் வந்து நம்ம அந்த விளக்கு வச்சோம் அப்படின்னா அந்த விளக்கு எரிய அந்த லிக்யூட் வந்து அப்படியே மெல்ட் ஆகி பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். நல்லா வீடே நல்லா இருக்கும். அதையுமே அப்படியே வந்து வச்சு விட்டுட்டேன்.
இதில் வந்து நிறைய ஸ்மெல் உள்ளது வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 12 வெரைட்டி இருக்கும் அந்த ஸ்மெல்லு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இதில் வந்து சாண்டல் தான் ஊற்றியிருந்தேன். ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பற்ற வச்சுருந்தேன், கொஞ்சம் லைட்டாக சாண்டல் ஊற்றியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்மின் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அந்த கீழே வச்ச அந்த நெருப்புக்கு அது அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிக்க என்ன ஆகும், அந்த ஆயிலோடு சேர்ந்து அது மெல்ட் ஆகி அப்படியே புகையாக அது வெளியில் வரும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அப்படியே மைல்டாக வரும். அப்படியே வீடே பார்த்தீங்கன்னா வீடுலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த புத்தாவுடைய ஹெட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இதெல்லாம் தனியாகவே ஒரு பதிவாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னாவே அன்பாக்சிங் வீடியோவே கொடுத்துருப்பேன். இது மீஷோவில் தான் வாங்கினேன். என்ன ரேட்டு எல்லாமே கோட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும் அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு பிடிச்சது மாதிரி நீட்டாக க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீட்டாக வந்து அரேஞ்சும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹால் ரொம்ப பளபளன்னு, ஒரு இடத்துல கூட ஒரு தூசி இல்லாமல் அவ்வளோ நீட் பண்ணி எனக்கு பிடிச்சது மாதிரி எல்லா விஷயங்களையும் மாற்றி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்காக, நம்மளுடைய இராணுவத்தில் போய் பணிபுரியக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்காகவும் எல்லாரும் மனமுருகி வேண்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.